ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இறால் பிரியாணி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமான இந்த பிரியாணியை நான் எப்படி செய்கிறேன், எந்த மெத்தடில் செய்கிறேன்னு சொல்லி வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரான் 1/2 kg வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூடவே நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் சேர்த்து கலந்த வாட்டி நல்லா வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம் போடுவோமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், நெய், அப்புறம் தயிர், காரத்துக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதுதான் இதுக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸில் பாதி ஆனியன்ஸ் நான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்ஸ் தான். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து ரெடிஷாக ஃப்ரை ஆகிட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஆனியன்ஸை பார்த்திங்கன்னா நல்லா ரெடிஸாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்க போகுது. ஸோ இதை வந்து தனியாக எடுத்துடலாம். ஸோ அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மற்ற மசாலா பிரியாணிக்கு தேவையானது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாதி வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் பண்ணி எடுத்துருக்கோம், ஃப்ரை பண்ணி. ஸோ பாதி இருந்த வெங்காயமாக இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்திருக்கேன். அதாவது உள்ளார இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கி எடுத்திருக்கேன். ஸோ எப்போவும் வந்து விதையெல்லாம் நீங்கள் பச்சை மிளகா உள்ளார இருக்கிறது போடாதீங்க, ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. இதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாவோட நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தக்காளி நான் இன்றைக்கி வந்து 1/2 kg வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ணி நல்லா வந்து பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணுறேங்க. தயிர் ஆட் பண்ணுறதால நம்ம பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குங்க. ஸோ எப்போவும் நீங்கள் வந்து பிரியாணியில் வந்து ரொம்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பிரியாணி மசாலான்னு சொல்லி ரெடிமேடாக ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிரியாணியோட கலரை வந்து நேச்சுரல் கலரே வந்து அந்த டெக்ஸ்சர் எல்லாம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக எம்மியாக இருக்குங்க. ஸோ தயிரும் இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம போட்ட மசாலா அந்த பச்சை வாசனை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. தக்காளியிலேருந்தும் பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து வெளிவந்துட்டு இருக்குது. நம்ம எந்த தண்ணியும் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணல. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 5 minutes நல்லா வந்து இந்த தக்காளியெல்லாம் மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தாங்க. அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி 2 times வச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தக்காளி, அந்த மசாலாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் வந்து ரெட் கலர் பவுடர் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 minutes நல்லா வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ நல்லா வந்து வெந்து வரும். ஸோ அதுக்குள்ளார வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக இப்போவே வந்து நல்லா மனம் கமகமக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி, பிரியாணி கிரேவி. அதாவது நம்ம போட்ட அந்த தக்காளி, ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, கிரேவியாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுத்து அந்த பிரானை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறப்ப இந்த பேட்டர்னில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கையை லூஸாக விட்டு நீங்கள் வந்து கலந்துக்குங்க. ஸோ இது ஒரு 10 minutes நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
ஸோ இப்போ ஒரு 5 மினிட்க்கு அப்புறம் நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ நம்ம போட்ட அந்த மசாலா கிரேவியோட நல்லா ப்ரான் வந்து கலந்துடுச்சு பாருங்கள். ஸோ வந்து உப்பு இந்த டைமில் நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா காரம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் 5 மினிட் விடுறேன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தை நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு நான் வந்து வடித்து எடுக்க போகிறேன். அதாவது ஹாஃப் வெந்த வாட்டியை வடித்து எடுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மசாலாஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் இன்னொரு தடவை நான் வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன். ஸோ இதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ இந்த ப்ரான் மசாலாவோட இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம வடித்து எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஹாஃப் பக்குவத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வடித்து எடுத்தோன்னா ஸோ இது மேலே ஒரு கோட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாமல் இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரான் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தனியாக எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து லேயர் மசாலா, அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து லேயர் மசாலா, ஸோ அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பாதி ரைஸ், இன்னும் பாதி ரைஸ் நான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா, அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் கிரேவி, மறுபடியும் ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது வந்து ஃப்ரை பண்ணுற ஆனியன்ஸு அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு லேயர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சு அந்த ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேயர் பை லேயராக செய்கிறப்போ ரொம்பவும் டெக்ஸ்சர் அதோட கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக மின்ட்டை ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் மின்ட்டும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதால நல்லா மனம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் வந்து மின்ட் லீஃப் ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு கொஞ்சம் வந்து வெயிட் எடுத்து வச்சுருக்கேன், வார்ம் வாட்டர் போட்டு அந்த பாத்திரத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 மினிட்லேருந்து ஒரு 6 மினிட்குள்ளார தம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மினிட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பரான பாருங்கள், கலர்ஃபுல்லான நம்மளோட அந்த இறால் பிரியாணி தயாராகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து மேலே நெய் போட்டிருக்கனால அந்த மின்ட் லீஃப் போட்டிருக்கனால ரொம்ப வந்து நல்லா வந்து அந்த டெக்ஸ்சர் அப்புறம் வந்து ஸ்மெல் அரோமாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எம்மியாக இருக்குது, கலர் பாருங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான டெலிஷியஸான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான ப்ரான் பிரியாணி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 786க்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அப்போ தான் நான் போட்ட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும்.